தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இன்று மிக பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு நபர் ஓ பன்னீர்செல்வம். செய்திகளிலும் சரி, தொலைக்காட்சிகளிலும் சரி, வலைதளங்களிலும் சரி ஓபிஎஸ் என்றுதான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய பின்புலம் என்ன, அவருடைய வரலாறு என்ன என்பதை பார்ப்போம். அவருடைய வரலாறை பார்ப்பதற்கு முன்பு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் படித்ததே வரலாறு, BA ஹிஸ்டரி தான் படித்திருக்கிறார். அப்படிப்பட்ட பன்னீர்செல்வத்தை பற்றி ஒரு 5 நிமிடங்கள் பார்க்கலாம். ஓ பன்னீர்செல்வம் 1951ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பிறந்திருக்கிறார். இவரது அப்பா ஓட்டக்கார தேவர், அம்மா பழனியம்மாள். ஓ பன்னீர்செல்வம் உள்பட 5 சகோதரர்கள், 4 சகோதரிகள். மிகப்பெரிய குடும்பம். ஓட்டக்கார தேவருக்கு வட்டிக்கு பணம் கொடுப்பதுதான் தொழில். பன்னீர்செல்வத்திற்கு அவரது அப்பா தனது குல தெய்வமான பேச்சியம்மன் பெயரை நினைவில் கொண்டு பேச்சிமுத்து என பெயரிட்டார். பின்னர் பன்னீர்செல்வம் என மாற்றப்பட்டது. பெரியகுளத்தில் படித்த பன்னீர் உத்தமபாளையம் ஹாஜி ஹருத்தராவுத்தர் கல்லூரியில் BA வரலாறு படித்தார். இவரது மனைவி பெயர் விஜயலட்சுமி. இவர்களுக்கு கவிதா பானு என்ற மகளும் ரவீந்திரநாத் குமார், ஜெயபிரதீப் என்ற மகன்களும் உள்ளனர். பெரியகுளம் அருகே கள்ளிப்பட்டியில் சிறிதளவில் வயல், தோட்டம் தவிர சொல்லிக்கொள்ளும் வகையில் வசதிகள் இல்லை. கல்லூரியில் படிக்கும்போதே அவரது அப்பாவுக்கு துணையாக ஃபைனான்ஸ் கொடுத்து வாங்கும் வேலையிலும் ஈடுபட்டிருக்கிறார் பன்னீர்செல்வம். முதலில் பெரியகுளம் மார்க்கெட்டில் வட்டிக்கு கொடுத்து வாங்கிய அவரது குடும்பம் அடுத்து லாரிக்கு ஃபைனான்ஸ் கொடுக்கும் தொழிலிலும் கால் பதித்தது. BA வரை படித்துள்ள ஓ பன்னீர்செல்வம் பிழைப்பிற்காக பால் பண்ணை நடத்தினார். பின்னர் தனது நண்பருடன் சேர்ந்து பெரியகுளத்தில் டீ கடை ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார். இந்த டீ கடை இவருக்கு வாழ்வாதாரமாக இருந்தது. அதிமுகவில் இருந்தபடி அப்போது கட்சி பொதுக்கூட்டங்களுக்கு போய் வந்து கொண்டிருந்திருக்கிறார். 1987இல் MGR இறந்த பிறகு ஜெயலலிதா, ஜானகி என அதிமுக இரண்டானது. ஜானகி அமைப்பில் புகழோடு இருந்த கம்பம் செல்வேந்திரன் புண்ணியத்தில் பெரியகுளம் ஜானகி அணிக்கு OPS நகர செயலாளரானார். 1989இல் நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜிவாஜி கட்சியான தமிழக முன்னேற்ற முன்னணி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளருக்கு ஆதரவாக பணிபுரிந்தார். 1991இல் அதிமுக ஒருங்கிணைந்தது. இதையடுத்து முதலில் பெரியகுளம் நகர கூட்டுறவு வங்கியின் இயக்குனரானார். அங்குதான் முதலில் அதிகாரத்தை சுவைத்தார் OPS. 1996இல் நடந்த சட்டசபை தேர்தலில் திமுக பெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. அக்காலகட்டத்தில் பெரியகுளம் அதிமுக நகர செயலாளராக இருந்த OPSக்கு பெரியகுளம் நகர்மன்ற தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட சீட்டு கிடைக்கவே தேர்தலில் போட்டியிட்டு வென்றார். இவர் பெரியகுளம் நகர்மன்ற தலைவராக இருந்தபோது தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதி ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தை பிரித்து தேனியை தலைநகராக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கினார். தேனிக்கு பதில் பெரியகுளத்தை தலைநகராக அறிவிக்கும்படி OPS போராட்டங்கள் நடத்தினார். 1999இல் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசாக அறிவித்து கொண்ட TTV தினகரன் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டார். தேனியில் தேர்தல் அலுவலகம் வைத்திருந்த TDV தினகரன் MP ஆன பிறகு ஆண்டுக்கு ஒரு தொகுதியில் குடியிருப்பது என முடிவெடுத்தார். இதன்படி 2000 ஆண்டில் பெரியகுளத்தில் உள்ள OPSன் தம்பி ஓ ராஜாவுக்கு சொந்தமான வீட்டிற்கு குடியேறினார். அதுவே OPSன் வளர்ச்சிக்கு துணையாக அமைந்தது.